உப்பு கொஞ்சம் முன்னே இருக்கணும் சாதம் வடிக்கும் போது. அப்போ தான் சாதத்தில் உப்பு நல்லா சேரும். இந்த சாதத்தை தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். என் அன்பு வணக்கம். நீங்கள் எல்லோரும் டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ், சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அரை கேரட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். 6 பீன்ஸை மீடியமாக கட் பண்ணிக்கலாம். 1/4 கேபேஜை மீடியமாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம போட்டு வடிச்சிக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். இந்த 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை கரெக்டாக 90% குக் பண்ணிக்கிட்டால் போதும். 90% நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. 4 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக குக் பண்ணிங்கன்னா 4லேருந்து 4.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் 4லேருந்து 4.5 நிமிஷம்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு டைமிங் எடுக்கும். அதனால நீங்கள் 4லேருந்து 4.5 நிமிஷம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த தண்ணி வடிகிற நேரத்தில் அந்த சாதம் மிச்சம் 10% கரெக்டாக குக் ஆகிடும். சார் லைக் 95-96% குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டில் மிச்சம் குக் ஆகிடும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு டாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ஃப்ரைட் ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கும். தண்ணி நல்லா வடிட்டும். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது, நசு நசுன்னு ஆகிடும். ஸோ தண்ணி நல்லா வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அப்போ தான் அமேசிங்காக இருக்கும். நம்ம பண்ண போகிற ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் 65 நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப ஈஸி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பரான ரெசிபி. அட் த சேம் டைம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதை போய் என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். அமேசிங்கான ரெசிபி. இப்போ நான் பண்ண சிக்கன் 65ல் வந்து அந்த ஃபைனல் ஸ்டெப்பை மட்டும் ஆட் பண்ணாமல் தனியாக ஃப்ரை பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள்ஸு சிக்கன் இதெல்லாம் நான் போடுற அளவு தான் அப்படியே கரெக்டாக போடணுன்னு ஒரு அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டம் தான். வெஜிடபிள் ஜாஸ்தியாக போட்டு சிக்கன் கம்மி பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் ஜாஸ்தி போட்டு வெஜிடபிள் கம்மி பண்ணாலும் பண்ணலாம். இல்லை வெறும் சிக்கன் மட்டும் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அது அப்சல்யூட்லி உங்கள் சாய்ஸ் தான். இதில் வந்து நான் சிக்கன் இப்போ நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா வந்து ஒரு 150 கிராம் சிக்கன் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அரை கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கொஞ்சமாக கேபேஜை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு முட்டையும் சேர்த்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து உப்பை சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது உங்கள் அடுப்பு ஃப்ளேமை வந்து ஹை ஃபயரில் வச்சுக்கோங்க. அப்படி ஹை ஃபயரில் வச்சு பண்ணும்போது தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்லா வரும். அதே மாதிரி ஆயிலெலாம் நல்லா பைப்பிங் ஹாட் வந்தப்புறம் தான் நீங்கள் வெஜிடபிள்ஸும் போடணும். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேபேஜை சேர்த்துக்கலாம். கேபேஜ் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஆனால் 2 நான் சேர்க்க போகிறதில்ல, 1 தான் சேர்க்க போகிறேன். இன்னொன்று எப்போ சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why am adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.
2 முட்டை சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ரைட் ரைஸே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. எப்போ தான் சேர்க்க போகிறேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல பிளேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க முட்டையை என்ன பண்ண போகிறோன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரைட் எக் சன்னி சைட் அப்புன்னு சொல்லுவாங்க. தெருவோர கடைகளில் ஹாஃப் பாயில்னு சொல்லுவாங்க. அதை தான் பண்ண போகிறேன். அதுவும் இந்த ஃப்ரைட் ரைஸும் வச்சு சாப்பிடும்போது ஒரு அமேசிங்காக இருக்கும். வாங்க பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் மிளகும் சேர்த்துக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ்க்காகவும் உங்கள் டிஷ் ஃபோட்டோஸ்க்காகவும் நான் காத்துட்ருக்கேன். அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.